அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் தேர்விலே மிக முக்கியமாக, அதாவது யாரை இந்த முறை வேட்பாளராக களம் இறக்கலாம், கடந்த முறை இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களை களம் இறக்கலாமா, புதிதாக இருக்கக்கூடிய நபர்களை களம் இறக்கலாமா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மாபெரும் வெற்றி வகை சூடுவதற்கு வேட்பாளர்கள் தேர்வு என்பது மிக மிக ஒரு முக்கியமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதனுடைய வேலைப்பாடுகளைத்தான் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி 2026க்கான சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல மே மாதம் 4ஆம் தேதி முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. அதிலையும் கூடுதலாக வருகின்ற 30ஆம் தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்குரிய கால அவகாசத்தை தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக, அதாவது 234 தொகுதியிலும் 3 வேட்பாளர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறாராம். அந்த 3 வேட்பாளர்கள் ஒருபுறம் இருந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளால் 160 170 தொகுதிகள் வரைக்குமே அதிமுகவினர் போட்டியிடுவதற்குரிய வேலைப்பாடுகளையும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான ஒரு தெளிவான ஒரு முடிவையும் எடுத்து வைத்திருக்கிறாராம். அதாவது இந்த முறை பணம் படைத்தவருக்கோ அல்லது மற்றவருடைய ரெக்கமெண்டேஷன், அதாவது மாவட்ட செயலாளர்களோ மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் சீட் வேட்பாளர் தேர்வு என்பது செய்யப்படாமல் மக்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவு இருக்கிறது, ஒரு தொகுதி இருக்கிறது என்றால் அந்த தொகுதியிலே 3 வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த 3 வேட்பாளர்களில் யாருக்கு ஆதரவுகள் என்பது இருக்கிறது. ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக அதிமுகவுடைய சார்பாக 234 தொகுதியிலும் வேட்பாளர்கள் ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர்களிடம் தேர்வுகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த இடத்திலே அந்த 3 வேட்பாளர்களில் மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு இருக்கிறது, அவர் பணம் படைத்திருக்கிறாரோ, பணம் பலம் இல்லை என்றாலும் கூட மக்கள் யாருக்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள், அவரை நிறுத்தினால் மக்கள் ஆதரவுகளை கொடுப்பார்களா இல்லையா என தெரிந்து கொண்டும் அதன் அடிப்படையில் தான் வேட்பாளர் பட்டியலை நமது எடப்பாடி பழனிசாமி வெளியிட இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 12 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 12 நாட்களுக்குள்ளாகவே, அதாவது இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாகவே 24 25ஆம் தேதிக்குள்ளாகவே அதிமுகவின் சார்பாக வேட்பாளர் பட்டியல் என்பது இறுதி செய்யப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் கூட்டணி கட்சியின் சார்பாக இந்த வேட்பாளர் போட்டியிடுகிறார், இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார், அதிமுகவின் சார்பாக போட்டியிடக்கூடிய நபர்களுடைய முழு லிஸ்டும் அதிமுக தலைமையின் சார்பாக வெளியிடப்பட இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இன்னொரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி அதாவது ஒரு 70 புதுமுக வேட்பாளர்களை களம் இறக்க இருக்கிறாராம். அந்த 70 வேட்பாளர்களும் அதிமுகவிற்கு ஒரு ஆதரவு தரக்கூடிய நபர்களாகவும், அதாவது அதிமுகவிற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தடமாறாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.